ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சுக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் பொழுது இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பாஸ்தா வந்து 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைனில் பாஸ்தா கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். ஒரு 7 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம குக் பண்ணாலே போதும். ஒரு 7 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேகலைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 7 நிமிஷமே நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக இருக்குது, வெந்து வந்துருச்சு. ஒரு பாஸ்தாவை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக வெந்து வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் வடிகட்டி எடுத்துடலாம். பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இதுக்கு மேலே பச்சை தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். நார்மல் தண்ணியை வந்து இது மேலே சேர்த்துட்டோம்னா போதும். இப்படி அவ்வளோதான். இப்போது பாஸ்தாவில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வடிகரண்டிலே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வடிகட்டிலேயே அப்படியே விட்டதுக்கப்புறமா தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. ஒரு வேளை கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பாஸ்தாவில் இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவலில் இல்லைனா ஒரு காட்டன் துணியில் போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா போதும். இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி நல்லா ட்ரை ஆகிடும். தண்ணி வந்து இருக்கக்கூடாது. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அப்போ தண்ணி இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடும்போது வெடிக்கும். அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பாஸ்தாவை. தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாஸ்தாவை ஒரு பிளேட்டில் போட்டு நான் இப்போது இது கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற பாஸ்தாவோட அளவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக 4 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். முதல்ல 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பாஸ்தாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவரை சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதிரியாக கார்ன்ஃப்ளவர் வந்து கீழே கொட்டும். அப்படி நம்ம எண்ணெயில் போடும்பொழுது எண்ணெய் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் மாவாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாஸ்தாவை போட்டு இப்படி சலிச்சிட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொட்டிடும். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாஸ்தா வந்து நல்லா குக் ஆகி கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு. கலரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கும். நல்லா மொறுன்னு வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லா பாஸ்தாவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துருந்த எல்லா பாஸ்தாவையும் எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ சின்னதாக ஒரு கப் எடுத்துக்கிட்டு அந்த கப்பில் காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். சாட் மசாலாவையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்போது அந்த சாட் மசாலாவோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா காரமாக வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க.
ரொம்ப ஈஸியாக பாஸ்தா வீட்டில் இருந்ததுன்னா நல்லா மொறுன்னு ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் வந்து வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்நாக் செய்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் இது. கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் நல்லா கிறிஸ்பியாக இது போல் ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.